அண்ணாமலையை இப்பொழுது யாரெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் திரு ரஜினிகாந்தின் பங்கு மறைமுகமாக இருக்கிறதா? அவருடைய கணவர் விசாகன் அண்ணாமலையை சந்தித்தார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் மனமுரண் தமிழ்நாடு அரசியலில் இருந்தது, திரைத்துறையில் இருந்தது. அண்ணாமலை சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை முதலாக அழைத்த போது நான் வர மறுத்து விட்டேன். காரணம், இப்போ பாரதிய ஜனதா இல்லாத முகமாகத்தான் தமிழ்நாட்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறத விஜய் எனது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி திமுக அப்படி. நேர்களே, அண்ணாமலை வி த வாரியர்ஸ், அதாவது வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குனார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய முகம் முழுமையாக மாறப்போகிறதா? யூக செய்திகளாக இருந்தாலும் இதற்கு பின்புறம் பல விஷயங்கள் இருக்கிறது. அண்ணாமலையை இப்பொழுது யாரெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் திரு ரஜினிகாந்தின் பங்கு மறைமுகமாக இருக்கிறதா? ஏனால் இன்றைக்கு பிரபல நாளிதழ் ராகவ லாரன்ஸ் அண்ணாமலையை நோக்கி பயணிக்கிறார், பாய் நம்பர் 1. அடுத்து ரஜினிகாந்தினுடைய மருமகன் சௌந்தர்யா, அவருடைய கணவர் விசாகன் அண்ணாமலையை சந்தித்தார். ஏ.கே. விஸ்வநாதன் முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலையை சந்தித்தார். இதுக்கு பின்னால கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் மனமுரண் தமிழ்நாடு அரசியலில் இருந்தது, திரைத்துறையில் இருந்தது. நான் சினிமா ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியது. காரணம், இவர் வாங்குகிற சம்பளத்தை விட விஜய் அதிக சம்பளம் வாங்கினார். அவருக்கு தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கு ஏரியாவிலும் பணம் ஓடியது. இது சில ஆண்டுகளுக்கு முன்பு, 5-7 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடைபெற்ற, ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு போட்டி அரசியல். பெரிய உறவுகள் ஒன்றும் இல்லை. ரஜினிகாந்த் சொன்னார், நான் வாழ்த்து சொன்னேன், எனக்கா பொறாமையா, அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னார். வெளிப்படையாக மனிதர்கள் என்ன சொன்னாலும் அவருடைய உள்ளங்களில் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த போட்டியை தவிர்த்து இப்போது முக்கோண சூழல் அரசியலில் ரஜினிகாந்தினுடைய கைகள் இங்கே இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், 1996 மூப்பனார் கூட சேர்ந்தா ரஜினி அன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியும். 1998 கோவை அல்வுமா நடத்திய தாக்குதலில், குண்டுவெடிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசினார். அன்றைக்கு திமுக தோல்வி அடைந்தது. அந்த வாய்ப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது கூட பாரதிய ஜனதா குருமூர்த்தியின் மூலம் லாபி செஞ்சது. அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் கடைசியில் கேவலப்படுத்தப்பட்டார்கள். ரஜினிகாந்த் எனது உடல்நிலை சரியில்லை என ஸ்கிப் ஆயிட்டார். இப்போ ரஜினிகாந்துக்கு என்ன சார் வேலை அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரியுது. இப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு வேலையுமே இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனை. ரஜினிகாந்துக்கு இப்போ என்ன வேலை? 72 வயசு தாண்டிட்டு கோடானு கோடி ரூபாய்களை சம்பாதிச்சாச்சு, பல ஆயிரம் கோடி. 2 பெண்ணுக்குமே திருமணம் ஆயிட்டு, அவருக்கு நோ கமிட்மெண்ட்ஸ் இனி. அப்போ அவருக்கு என்ன வேலை? இனி ஜாலியாக இருக்கணும். அதற்கு அரசியல் விட்டாலும் அரசியலில் நேரடியாக ஈடுபட போவதில்லை. இப்போது அண்ணாமலை இவரை நம்பியிருக்கிறாரா என்ற கேள்வி ஒன்று வரும். அண்ணாமலை சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை முதலாக அழைத்த போது நான் வர மறுத்து விட்டேன். காரணம், என்னுடைய குரு BL சந்தோஷ் அழைத்த போது அவரிடத்தில் நான் பாஜகவில் இணைந்து தமிழ்நாட்டில் பயணிக்க ரெடியாக இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். அதனால் நான் வரலேன்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லிட்டேன். நேற்று முன்தினம் கூட அர்ஜுனமூர்த்தி கூட ஒரு பேட்டி சொல்லியிருந்தார். இவர்களையெல்லாம் திருட்டுக்கோழி பிடித்தார்கள் சில நாட்களுக்கு முன்பு. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறார், அர்ஜுனமூர்த்தி இங்கே சேர்ந்தார். கடைசியில் ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? அர்ஜுனமூர்த்தி சொன்னார், ஐயா நான் கட்சி ஆரம்பிக்கலை, நீங்கள் சும்மா இருக்காதீங்க,
நீங்கள் போய் பிஜேபியில் போய் சேர்ந்துருங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதாக நான் மறுபடியும் சேர்ந்துட்டேன்னா இவங்க அவ்வளோ பேருமே திருட்டு வேலை தான் பார்த்தார்கள். பாஜகவை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என முயற்சி செய்தார்கள். பாஜக சுக்லக் குருமூர்த்தி நேரடியாக வர முடியாது. துக்ளக் குருமூர்த்தி, அர்ஜுனமூர்த்தி, அப்புறமா யார் அவர் பேர் தமிழ்னு பேசுவார், நம்முடைய தமிழுருவி மணியன், இவங்கெல்லாம் வச்சு ஒரு கட்டம் கட்டி தமிழ்நாட்டில் நிலைப்படுத்த வேண்டும் என்றார்கள். அது நடக்கலை. ரஜினிகாந்த் டோக்கா கொடுத்து இன்றைக்கி பாஜக 2% போயிட்டு 3% போயிட்டு. இப்போ பாரதிய ஜனதா இல்லாத முகமாகத்தான் தமிழ்நாட்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறத விஜய் எனது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு 35% பேட் பண்ணிட்டார். இப்போ தான் ரஜினிகாந்துக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உதைக்குது. இப்போ கொங்குல ஒரு பெரும் செல்வந்தர் ரஜினிகாந்துடைய சம்பந்தி விசாகன் யார் என்றால் ரஜினிகாந்துடைய மகன். அவங்க அப்பா ஜென்கோவிட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமான ஃபார்மோ கம்பெனியுடைய ஒரு டைரக்டர், ஒரு ஓனர், பெரிய தொழிலதிபர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பையன்தான் இவர். இப்போ இவர் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தும் அண்ணாமலையை இவர் சந்தித்தார். இவர் எங்கு தான் ரஜினிகாந்துடைய மருமகன், சௌந்தர்யாவுடைய ஹஸ்பண்ட். இப்போ கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அண்ணாமலைக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏற்கனவே உள்ள தொடர்புகள், அந்த தொடர்பில் சார்ந்து ரஜினிகாந்துடைய மகள் சௌந்தர்யாவுடைய கணவர் விசாகன் சந்தித்தார். மூன்றாவதாக ரஜினிகாந்தின் மீது கொண்ட பாசம், ராகவா என்று தன் ராகவேந்திர சுவாமிகளின் கூறுண்ட ஒரு பிரியத்தின் ராகவா லாரன்ஸ், அவர் விஜயோடு சேரப்போகிறார். ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்களை அதாவது தமிழ்நாட்டு மக்களை அவர்களை இழிச்ச வாயர்களாக பார்க்கிறார். எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க பணம் செலவு பண்ணணும்பா, லாரன்ஸ் நீ செய்ய முடியாது அப்படின்னு. இப்போ அம்மா நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, விஜய் பணம் செலவு பண்ணாமல் வந்திருக்கார், அப்போ அந்த தம்பி கூட போய் சேருன்னு சொன்னார், போனாருன்னு கதையை விட்டுட்டு இன்றைக்கு காலை ராகவா லாரன்ஸ் அண்ணாமலையை நோக்கி விரைகிறார். ரொம்ப ஆதாரமான செய்தி என்கிட்ட இருக்குது. நான் பேச முன்னாடி எல்லா செய்தியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தான் பேசுவேன். இல்லைன்னா நாளைக்கு யாராவது கேட்டால் நான் இருக்கு பார்த்து தான் பேசினேன். இப்போ கொஞ்சம் சிந்திங்க. ரஜினிகாந்தின் மூளை, ரஜினிகாந்தின் யோசனை இங்கே இருக்கிறதா? அண்ணாமலை எப்போதும் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி. அந்த அரசியலுக்குள் ரஜினிகாந்துடைய நம்பி இருக்கிறார். ரஜினிகாந்தே அவர் நம்பினார். காரணம், ரஜினிகாந்துக்கு பெரும் ரசிகர் மண்டம் இருக்கிறது. அண்ணாமலைக்கென்று ஒரு ரசிகர் மண்டம் இருக்கிறது. அவருடைய கால்குலேஷன். ரஜினிகாந்துக்கென்று ரசிகர் மண்டம் இருக்கிறது, அண்ணாமலைக்கென்று ரசிகர் மண்டம் இருக்கிறது. ஆக பிஜேபியினுடைய அடையாளத்தை டைல்யூட் பண்ணியாச்சு. அப்போ இது ஒரு செக்யூலர் மதசார்பற்ற அணி, இதில் எல்லோரும் இணையலாம். இது ஒரு தூய்மையான அரசியல் கொடுக்கும், ஊழலுக்கு அப்பாற்பட்ட அரசியல், மாற்று அரசியலை கொடுக்கும். இப்போ சரியாக வருதா அந்த கால்குலேஷன்? பிஜேபி தானே நீங்கள் மதவாத கட்சி, வலதுசாரி. இப்போ பிஜேபி இல்லை, ஆனால் நாங்கள் பிஜேபிக்காரங்க எல்லாருங்க இருப்போம். ரஜினிகாந்த் பிஜேபிக்காரரா? பிஜேபியுடைய அவருடைய ஆதரவாளர் தான். அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவர் தான். இப்போ பிஜேபியிலேருந்து அவ்வளோ பேரும் அண்ணாமலை கூட இருக்கான். கருணாகேந்திரன் இருக்கார், வேறு யார் இருக்கா? இன்னும் ஏபிவிபியில் உள்ள அமைப்பில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்புறமா அவர் பேர் அமர் பிரசாந்த் ரெட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ பிஜேபியில் உள்ளவர்கள் அனைவரும் அண்ணாமலை கூட இருப்பாங்க. அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவர், அவர் கட்சி ஆரம்பிப்பார். பிஜேபியுடைய சாஃப்ட் ஹிந்துத்துவாவை பின்பற்றக்கூடிய குருமூர்த்தியோடு நெருக்கமான ரஜினிகாந்த் அவர்களும் இங்கே இருப்பார். அவருடைய மருமகன் விசாகனை அரசியலில் சந்திக்க ஏற்பாடு பண்ணுவார். அவருடைய சிஷியர் ரஜினிகாந்த் போட்ட கோடை தாண்டாத ராகவ லாரன்ஸ் இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டதாக செய்தியை போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். எங்கேயோ இடிக்குது. விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயம், எல்லாரும் தான் சொல்லுவாங்க. அண்ணாமலையிலேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ இவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்களா? இருந்த பிரச்சனை அதானப்பா பிஜேபி. நாங்கள் எல்லாரும் இருக்கோம், ஆனால் பிஜேபியில் இல்லை.
பிஜேபிக்காரங்க எல்லாரும் இருக்கும், ஆனால் நாங்கள் பிஜேபியில் இல்லை. நல்லா இருக்குல்ல இந்த அரசியல். மாநில தலைவர் இருக்காரு, ஆதரவாளர் இருக்காரு, எல்லாரும் இருக்கோம். ஆனால் நாங்கள் பிஜேபி இல்லை என்று அற்புதமான மொழியை, யாருக்கும் தெரியாத ஒரு நடையை தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறார்கள். இது இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு கொஞ்சம் பலவிதமான யோசனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இது பல விஷயங்களை நான் கற்பனை செய்து பேசலை, இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. ஆக ஏகே விஸ்வநாதன் முன்னாள் ஐபிஎஸ் எல்லாரும் வரப்போகிறாங்க. இப்போ அவங்க மதச்சார்பற்ற அந்த கோஷத்தை தூக்கியாச்சு. ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய டெய்சி சரண் மிக மிக இழிவான ஒரு குற்றச்சாட்டை, அவருடைய பண மோசடியை பற்றி சொன்னார். அவர் பெண்களை தரக்குறைவாக நடத்தக்கூடிய முறை, பிளட்டிங்கிறது நடைமுறை, அவர் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவிற்கு லண்டனிலே படத்தை பதித்து வைத்திருக்கிறார் என்று அந்த அம்மா சொன்னாங்க. டெய்சி சரண் அவங்க ஒரு மருத்துவர், அவர் பிஜேபியினுடைய முன்னணியான ஆள். திருச்சி சூர்யாவுக்கும் அவர்களுக்குள்ள விஷயத்தெல்லாம் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் மரியாதைக்குரிய அண்ணாமலை இதெல்லாம் பண்ணணும். மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால் ஜோசப் விஜயின் மீது இந்த கரன்லாம் இல்லை. அவருக்கு நடிகராக இருக்கும் என்ன தெரியாதுங்கிறது. ஆனால் அண்ணாமலைக்கு மீது இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் காரர்களாக தூய ஆர்எஸ்எஸ்ஸாக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய கல்யாணராமனே அண்ணாமலையின் மீது பெரும் குற்றச்சாட்டு. அதே போன்று டெய்சி சரண் பயங்கரமான குற்றச்சாட்டு. ஏற்கனவே பலவித நிலைகளில் கேடி ராகவன் கடும் குற்றச்சாட்டு. தன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டும் போலீஸ்காரனாக கடும் போக்குவாதியாக அடையாளப்படுத்தப்பட்ட அண்ணாமலை ரஜினியுடைய ஆசீர்வாதத்தோடு, ரஜினியுடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யாவுடைய கணவன் ரஜினிகாந்த் அவர்களுடைய மருமகன், ரஜினிகாந்த் அவர்களுடைய சீடர் ராகவ் லாரன்ஸ் எல்லோரும் இணைந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.